இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். திருடுறது, அதாவது கொள்ளை அடிக்கிறது, செயின் அறுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாம் பக்கத்து வீட்டில் திருட்டு நடந்தால் நம்ம வந்து அதை ஒரு செய்தி மாரி ஆடி ஒரு இதோட பார்ப்போம். இதே வந்து நம்ம வீட்டில் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போய்டும். ரொம்ப வந்து வருத்தப்பட்டு நம்ம வந்து ரொம்ப மனசு உடைஞ்சி போய்டுவோன்னு வைங்க. அப்படி தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு என்னாச்சுன்னா, ஒரு திருட்டு நடந்துச்சு. அவருக்கு திருட்டு நடந்தது அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமான ஒரு திருட்டு. இது வந்து ஒரு ஆளாக திருடல, 4 பேருக்கு மேலே சேர்ந்து திருடுனா அது வந்து ராபரி கிடையாது, டக்காய்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டக்காய்ட்டின்னு சொல்கிறதா இல்லை ஸ்கேம்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுனே தெரியலங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து யூஎஸ் வீசாவுக்காக அப்ளை பண்ணார். அவர் வந்து 2022 அப்ளை பண்ணார். இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. அவர் வந்து டூரிஸ்ட் வீசா தான் அப்ளை பண்ணார். அவர் வந்து சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அப்ளை பண்ணார். அப்ளை பண்ணிட்டு அவருக்கு இப்போ ரீசெண்டாக அவருக்கு வந்து இது வந்திருக்கு, அப்பாயின்மெண்ட் டேட் அவருக்கு வந்து இதாக இருக்குது. அப்போ பண்ணது தான். அப்போ பண்ண போது இந்த டேட் வந்து அலாட் ஆகிருக்கு. யூஎஸ் எம்பசி யூஎஸ்னுடைய அவங்களுடைய விசா ப்ராசஸிங் வெப்சைட்டில் போய் அவராக பண்ணது, அவர் ஏஜென்சி வழியெல்லாம் போகல. அதனால தான் ஒருவேளை அவர் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டாரோன்னு தெரியல. அவருக்கு வந்து அதை பற்றி ஒரு ஃபீலிங்கே கிடையாது. ஏன்னா 13,000 சம்திங் என்னமோ கட்டியிருக்காரு வீசா சார்ஜ். அந்த வீசா சார்ஜ் வந்து போட்டோம் அப்படின்றாரு அவர். அது பரவாயில்லைங்க அப்படின்றார். ஆனால் அவருக்கு நடந்த விஷயம், அவர் வந்து பயோமெட்ரிக்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த பிக்சர்லாம் வைக்கிறேன் பாருங்க, இந்த இடத்துக்கு போயிருக்காரு, குட் ஷெப்பர்ட் அப்படின்ற அந்த பில்டிங்க்கு வெளியில் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பயங்கரமாக பளபளன்னு ஒரு இது பார்த்தேங்க, ஜெராக்ஸு அது இதுன்ட்டு. நான் கூட நினச்சேன்ப்பா எவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்டு பிளேஸ் இது. ஏன்னா யூஎஸ் வீசா அப்படின்றதுனால பளபளன்னு இருக்குது. அப்போது வந்து நிறைய எம்பசியில் வந்து இந்த ஜெராக்ஸ் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இது எம்பசி கிடையாது, இது வந்து ஒரு பயோமெட்ரிக். இது இந்த மாதிரி ஜெராக்ஸ் இதெல்லாம் அலோவ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம், நல்ல விஷயம் அப்படின்ட்டு அவர் நினச்சிங்கன்னா அவர் சொல்கிறார். அப்புறமா அவர் வந்து உள்ளே போனாராம். உள்ளே போன போது உள்ளே வந்து பேக் அலோடு கிடையாது. இவர்கிட்ட ஒரு சின்ன பேக் இருந்திருக்கு, அலோடு கிடையாது. எவ்வளோ சேஃப்டி பாரியா, என்ன யூஎஸ் தான் அப்படின்ட்டு அவர் வந்து பேகுக்கு வந்து ஒரு லாக்கர் வேணும். அதுவும் இந்த ஜெராக்ஸ் கடையில் இந்த லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கான். 50 ரூபா வந்து லாக்கருக்காக வாங்குறாங்க, ஒரு ரீசனபிள் சார்ஜ். அதுக்காக என்னப்பா 100 ரூபா கூட கொடுக்கலாம் அப்படின்ட்டு இவர் வந்து அந்த சார்ஜை கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு உள்ளே போகிறார். உள்ளே போகும்போது ஒரு 10-20 பேர் இருக்காங்களாம். சரி, ஒரு 20 பேர் வந்து க்யூவில் போய் நிற்கிறாரு. அப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்து, சார் டாக்குமெண்ட்லாம் காட்டுங்க அப்படின்ட்டு எல்லாரையும் ஒருத்தரையாக செக் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட வந்தாராம். இவர்கிட்ட வந்துட்டு, சார் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து நீங்கள் 2022 போட்டிருக்கேன் சார். இந்த DS-160 டாக்குமெண்ட் வந்து 1 இயர் தான் வேலிடு. அந்த அப்ளிகேஷன் டேட்லேருந்து 1 இயர் தான். இப்போ நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இல்லைங்க வெப்சைட்டில் தானே வந்தது, அவங்க தானே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, அப்போது அவங்க திருட்டுத்தனம் பண்ணுறாங்களா அப்படின்னு ஃப்ரெண்டு கிண்டலாக கேட்டிருக்காரு. உடனே அந்த பையன் சொல்லியிருக்காரு, அது எனக்கு தெரியாது சார், அவங்க திருட்டுத்தனம் பண்ணுறாங்களா, நீங்கள் அதை அவங்கள தான் கேட்கணும். இது வந்து திருட்டுத்தனம்லாம் கிடையாது, நீங்கள் அப்படி தப்பாலாம் பேசாதீங்க. 1 இயர் தான் சார் வேலிடிட்டி. நாங்கள் வேலிடிட்டி 1 இயர் தான்றீங்க, அப்போ அவங்க தானே எங்கள் அப்பாயின்மெண்ட் டேட் கொடுத்தாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது சார். நீங்கள் வந்து போய் கீழே வந்து இன்டர்நெட் சென்டர் இருக்கும், அது எங்கள் இன்டர்நெட் சென்டர் இல்லை சார், அது வந்து ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு இருக்காரு. நம்ம ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, நான் கேட்கவே இல்லைங்க உங்களை, அது ப்ரைவேட்டாகவே இருந்துட்டு போகுது, நான் உங்களை உங்கள் சொந்த கம்பெனியாக நான் கேட்கலையே. இல்லை சார், நான் ஜஸ்ட்டு சொன்னேன் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக அப்படின்னு இருக்காரு. சரி, இவர் கீழே போயிருக்காரு. இன்டர்நெட் சென்டரில் ஒரு அப்ளிகேஷன் ரிட்ரீவ் பண்ணுற சார்ஜுங்க 250 ரூபா, 250 ருபீஸ். சரி, என்ன பண்ணுறது, தூரம் போனோன்னா வண்டி எடுக்கணும், இது பண்ணோம். பார்க்கிங்கே கிடையாது, உள்ள பார்க்கிங் பைக்கெலாம் விட மாட்டாங்க. காரில் வந்தால் நீங்கள் இறக்கிட்டு கார் எடுத்துன்னு போயிடணும், ரோடுக்கு அந்த பக்கம் எங்கன்னா பார்க் பண்ணணும். அதெல்லாம் ஓகே, சென்னை டிராஃபிக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த 250 ருபீஸ் இவர் கட்டியிருக்காரு. கட்டினதுக்கப்புறம் உட்காந்து அப்ளிகேஷன் ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ரிட்ரீவ் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அப்ளிகேஷன் ரிட்ரீவ் ஆகலை. இவர் திரும்பி மேலே போயிருக்காரு. அதுக்குள்ளே நிறைய கூட்டம், ஒரு 100 பேர் வந்திருப்பாங்களாம். இந்த அப்ளிகேஷன் இதே மாதிரி டேட்டு சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா டேட்டு சேஞ்ச் பண்ணுறதுன்றது வந்து அது ஃபோர்ஜரி தானே. பார்க்க போனால் அப்போது யூஎஸ் கவர்மெண்ட் ஃபோர்ஜரி ப்ரமோட் பண்ணுறாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்வி எனக்கு இருக்குது. அவர் சொன்ன இந்த கதையை வச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும் போல இருக்குது. 100 பேர் 250 ரூபா கொடுத்தா அவங்களுடைய வருமானம் என்ன அந்த இன்டர்நெட் சென்டருக்கு ஒரு நாளைக்கு? இந்த இன்டர்நெட் சென்டர் யாருடையது? இந்த இன்டர்நெட் சென்டரு இந்த லாக்கர் ஃபெசிலிட்டியோடு இருக்கிற இந்த 2 ரூமு, ஒரு ரூம் தான், நீட்டாக ஒரு ரூமா, நேராக பார்க்கிங்லேயே இருக்குதான். யூஎஸ் பயோமெட்ரிக் கொடுக்க போனேன். யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். இது இன்சிடெண்ட் தான், இது ஆக்சிடெண்ட் கிடையாது. சரி, இவர் என்ன பண்ணுறது யோசிக்கிறாரு. சரி, நான் வந்து மேலே போய் கேட்டு வரேம்மா. இப்போ ஒரு கவுன்சிலேட்டு இல்லை ஒரு பயோமெட்ரிக் கொடுக்குற இடம், அங்கே உள்ளே இருக்கிறவங்க சொன்னால் சரி நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து மேலே போயிருக்கு. மேலே போனோடனே அந்த பையன் வந்து சரி வாங்க அப்படின்ட்டு உள்ளே விட்ருக்கான். உள்ளே இல்லை சார், அவங்க ரிட்டர்ன் அடிச்சிடுவாங்க சார் உங்களா அப்படின்னு ஒரு பையன் சொல்லியிருக்கான். அடுத்த பையன் வந்து அடுத்த ஸ்டாஃப், இவங்கெல்லாம் ஸ்டாஃப் தான், டையெல்லாம் கட்டினாடி அப்படி இருக்காங்க. சரி, அங்கே போயிருக்காரு. போனவுடனே 4 லேடிஸ் உட்காந்துருக்காங்களாம்.
இந்த அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த ஏர்போர்ட்டில் ஏதோ செக்இன் பண்ணுற மாதிரி இருந்ததுப்பா, எனக்கு 4 பொண்ணுங்க உட்காந்துருந்தாங்க, எல்லாம் ஒரு 20-25 இயர்ஸ்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க வந்து இதை பார்த்துட்டு ஒரு லேடி சொன்னாங்களா, இல்லை சார் இது வந்து இந்த டேட்டு ப்ராப்ளம், அந்த கன்ஃபர்மேஷன் அந்த பேஜ்லேயே வந்து அவங்க பென்சிலால் கிரிக்கிட்டாங்கப்பா அப்படின்றாங்க. அந்த பேஜை நான் வைக்கிறேன் பாருங்கள், அந்த சைடில் போடுறேன். இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சரி இதை நம்ம ஒரு வீடியோவை போட்டுடலாம். ஏன்னா இதை மாதிரி ஒரு ஸ்கேமு 250 ரூபா இன்ட்டு 500 பேர் வந்தால் என்னங்க ஆச்சு அவங்க வருமானம். இது இதோட முடியல கதை. அந்த லேடி சொல்கிறாங்களாம், இல்லை சார் நீங்கள் வந்து கீழே போயிட்டு இன்டர்நெட் சென்டருக்கு போங்க, இன்டர்நெட் சென்டரில் போய் இதை வந்து புது அப்ளிகேஷனை போடுங்க. அப்போ இவர் கேட்டு புது அப்ளிகேஷனை போட்டால் அந்த நான் 13,000 பே பண்ணியிருக்கேனே விசா சார்ஜஸ், அது என்னம்மா ஆகும்? அது தெரியாது சார் அப்படின்னு இருக்காங்க. தெரியாதா? இல்லை சார் அது ஒன்றும் ஆகாது சார், நீங்கள் கீழே போங்க, நீங்கள் யாரை அப்ளை பண்ணுங்கள். சரின்னு கீழே போயிருக்காரு. இவர் திரும்பி மேலேயும் கீழேயும் போய் வர்றாரு. கீழே போயிருக்காரு. கீழே போன உடனே பார்த்தா அதே இடத்துல வேறு ஒரு லேடி நின்றுந்தாங்களாம் அந்த கவுண்டரில். அந்த லேடி வந்துட்டு போயிட்டு, மேடம் இந்த மாதிரி புதுசாக டைப் பண்ணோம் இந்த அப்ளிகேஷனு, 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார் அப்படின்னு இருக்காங்களாம். ஏமா இப்போ தான் 250 கொடுத்தேன், அதில் ஒன்றுமே வேலையே நடக்கலை, ஏன்னா அப்ளிகேஷன் ரிட்ரீவ் பண்ண முடியல, அது எங்கள் பிரச்சனை இல்லை சார் அடா இது அப்படின்ட்டு இவர் சரிம்மா 200 கொடுக்குறேன். ஆனால் அந்த லாஸ்ட்டில் அந்த பொண்ணு வந்து 100 தான் சொன்னாங்க. அது எனக்கு தெரியாது சார், நீங்கள் அப்போ அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. இவ்வளோ நல்ல கஸ்டமர் கேர், இவ்வளோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுற ஆளுங்களை, அது யூஎஸ் வீசாங்க. இதே வந்து ஆஃப்ரிக்கா வந்தால் எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க, இதே வந்து இந்தியன் எம்பசியாக இருந்தால் எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க ஒருத்தர். நம்ம இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, இல்லை ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த இது ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் FRRO அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இதை வச்சு பார்க்கும்போது ஐயோ அது எங்கேயோ இருக்குது. எவ்வளோ நல்ல இடம் இந்தியன் FRROலாம், இது இவ்வளோ கீழ்த்தரமான இதுவாக இருக்குன்ட்டு நான் நினைக்கல. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, சரிமான்ட்டு அவர் 200 ருபீஸ் பே பண்ணியிருக்காரு. பே பண்ணிட்டு போகிறாரு. போய் அந்த பொண்ணுக்கிட்ட இதே கேள்வி கேட்குறாரு, ஏம்மா இதை நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணல, இது நம்ம புது அப்ளிகேஷன் போடுறோம், அப்போ 13,000 திரும்பி நான் கட்டணுமா விசாவுக்கு? அது எனக்கு தெரியல சார் அப்படின்னு இருக்காங்க. நம்ம தெரியலன்ற, நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போடும்போது அது எப்படிமா? அது தெரியல சார், எனக்கு இந்த கேள்வி என்ன யாரும் கேட்டதில்லை, நான் இதுக்கு பதில் சொன்னதும் இல்லை, அதனால் எனக்கு தெரியாதுன்ட்டாங்களாம். நம்ம ஃப்ரெண்டு வந்து வெத்துட்டார். அவர் வந்து கொஞ்சம் பணம் இருக்கிறவர், அதனால் இந்த 13,000 அவருக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அது பாயிண்ட் அங்கே தாங்க இருக்குது. US போகிறவங்ககிட்ட பணம் இருக்கும், அப்போ அவங்ககிட்ட 250 200 கேட்டால் அவனுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்றது தான் பாயிண்ட். அப்போ இந்த கீழே இருக்க இந்த இன்டர்நெட் சென்டர் அண்ட் என்ன சொல்கிறது லாக்கர் ரூம், பயங்கர லாக்கர். அந்த ஒரு லேடி அங்கே இருக்கிறாங்க. இவர் வந்து கொஞ்சம் வீடியோலாம் அவர் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஃபுல்லாக எடுக்கல. அவர் சொன்ன இன்சிடென்ட்லாம் வீடியோவாக எடுத்திருந்தால் இந்த வீடியோ வந்து வைரல் வீடியோ ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இவ்வளோ கேவலமாக பிஹேவியர், இது வந்து சரியா? இது ஒரு வேளை நம்ம இப்போ சொன்னோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக கவர்மெண்ட்னால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சில புத்திசாலிங்க சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இது வந்து திமுக கவர்மெண்ட்னால இல்லை. US கவுன்சிலேட்டு, US பயோமெட்ரிக் சென்டர்லாம் திமுக கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலாக, அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குங்க. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இல்லை பிஜேபி கண்ட்ரோலாக, அதுவும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு சில நபர்கள் அந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறது தான், அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான். யூஸ் கூட இல்லை, எக்ஸ்ப்ளாய்ட், அப்யூஸ் பண்ணி இந்த மாதிரி US போகணுன்னு நினைக்கிறவங்க மெக்சிகோவில் வந்து நடந்து வராங்க. மெக்சிகோவிலேருந்து கியூபாவிலேருந்தெல்லாம் அப்படி நடந்து US உள்ளே வந்துடுவாங்க. ஆனாலும் விட்டுறாங்க. இங்கேருந்து ஃப்ளைட்டில் இந்தியன் ஆனதுனால போக முடியல. இது ஒரு பாயிண்ட்டாக எனக்கு தோணுச்சு. ஆனால் இது ரொம்ப எனக்கு இந்த கதையை கேட்டு அவர் வேண்டானே விட்டார். அவர் வந்து விசாவே எனக்கு வேணாப்பா, US இல்லாமல் நிறைய இடம் இருக்குது உலகத்தில் பார்க்குறதுக்கு, நான் எல்லா இடத்தையும் முதல்ல பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசி அவர் வந்து அது வேணவே வேணான்றார். என்ன மனுஷங்க யோ.